ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். தேவன் ஜெரிமியா தீர்க்கதரிசியை சந்தித்தார். ஜெரிமியா தீர்க்கதரிசியை பானை செய்யும் குயவனின் வீட்டிற்கு செல்ல போக சொன்னார். அப்பொழுது ஜெரிமியா தீர்க்கதரிசியும் பானை செய்யும் குயவன் வீட்டிற்கு சென்றார். அங்கே பானை செய்யும் குயவன் தன் சக்கரத்தில் அந்த களிமண்ணை வைத்து பானை செய்வதற்காக, உருவம் கொடுப்பதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். பானை சரியாக திரளவில்லை. ஏனெனில் அந்த களிமண்ணின் பக்குவம் சரியாக இல்லை என்பதால். எனவே அந்த களிமண்ணை அப்படியே மீண்டும் களிமண்ணாக குழைத்து மீண்டும் அதற்கு தேவையான கலவையை சரியாக கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்து பக்குவப்படுத்தி அதை கொண்டு பானம் செய்தான் குயவன். இதை பார்த்த ஜெரிமியா. தேவன் ஜெரிமியாவிடம் சொல்லுவது என்னவென்றால், யூத மக்கள் என்ன செய்கிறார் என்றால், இன்ஃபிடலிட்டி, இன்ஜஸ்டிஸ், ஐடோலட்ரி, அதாவது அநியாயம், சொற்பேச்சு கேளாமை, விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த பாவத்திலிருந்து அவர்கள் விலகி நின்றால்தான் அவர்கள் கடவுளின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்றால் அந்த குயவன் எப்படி பக்குவப்படுத்தினான், முழுசாக அந்த களிமண்ணை அந்த பானையை உழைத்து களிமண்ணாக திரட்டி மீண்டும் அதை பக்குவப்படுத்த பானையாக உருவம் கொடுத்தார் அல்லவா? அதை போல இவர்களையும் முழுமையாக அழித்து பின்னர் புது பானை செய்வேன் என்று தேவன் ஜெரிமியாவிடம் செய்தி சொல்லுகிறார் யூத மக்களுக்கு. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் எல்லாம் தேவன் கை பொம்மை, தேவன் கையில் இருக்கும் களிமண் தான். அவர் கையால் அழகான ஒரு அவருடைய நல்ல பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் நாம் விலகி நிற்க வேண்டும். அப்படி இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் விலகி நிற்பதற்கு நாம் மட்டும் போதாது. நாம் எல்லாம் பலகீனமானவர்கள். ஆனால் கடவுளுக்குள் நாம் பலமானவர்கள். எனவே இந்த பாவத்திலிருந்து விலக்கிக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடவுளிடமிருந்தும் அதற்கான பலனை